அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 3/5/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று கரூர் பரமத்தியில் இரண்டாவது நாளாக 44.3 டிகிரி செல்சியஸ், அதாவது இயல்பை விட கூடுதலாக 7.5 டிகிரி வெப்பமானது பதிவாகியுள்ளது. ஈரோடு, வேலூர், திருச்சி, தருமபுரி, திருத்தணி, சேலம், திருப்பத்தூர், மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட பகுதியில் 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. உயரழுத்தம் வங்கக்கடல், அரபிக்கடலில் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் தீவிரமாக இருக்கும் நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை, அதாவது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் வேலூரில் பரவலாக மழை, அதாவது இடிமலை பதிவானது. அதே சமயத்தில் ஆலங்கட்டி மலை, அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆலங்கட்டி மலை பதிவானது. இவை தவிர ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நீலகிரி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூரின் மேற்கு பகுதி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவானது. அதே சமயத்தில் இன்று இடிமலை எங்கே என பொறுத்தமட்டில் வெப்பநிலை உயர்ந்த பிறகு மதியம் அல்லது மதியத்திற்கு மேல் வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மதியம் அல்லது மதியத்திற்கு மேல் மாலை இரவு நேரத்தில் இடிமலை ஆங்காங்கே பதிவாகும். சில இடங்கள் காற்றுடன் கூடிய மழை பதிவாகும். சில இடங்களில் ஆலங்கட்டி மலை என கனமழை என பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதல் பரப்பளவில் மழை பதிவாகும். இன்று ஓரிரு இடங்களில், அதாவது இன்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஆலங்கட்டி மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை எச்சரிக்கை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர்,
தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை, அதாவது 38 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். ஓரிரு இடங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் தேவையில்லாமல் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் அடுத்த 3 நாட்கள் வெப்ப அலை தொடரும். மே 6 அல்லது 7 முதல் வெப்பநிலை படிப்படியாக குறைய வாய்ப்பு தென்படுகிறது. இன்று கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மழை பதிவாகும். தென் மாநிலங்களான கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழகம், புதுச்சேரியில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும். குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல் ஒட்டிய தமிழக மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாகவே கடலோர மாவட்டங்களில் வெப்பசலன இடிமலை பதிவாகாமல் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது வங்கக்கடலின் காற்றின் வேகம் குறையும் போது கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும். நேற்று குறிப்பாக சவுதி அரேபியா உள்ளிட்ட UAE, கத்தார், குவைத், ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் கனமழை பதிவானது. நமது அறிக்கையில் பதிவு செய்தது போல் கனமழை நேற்று பல்வேறு அரபு நாடுகளில் கனமழை பதிவாகியுள்ளது. இப்போது இன்றைய தினம் அரபு நாடுகளில் வெப்பநிலை குறைந்து இரவு நேரத்தில் குளிர் பதிவாகி இருக்கக்கூடும். ஆங்காங்கே இன்றும் மழை தொடரும். அடுத்தபடியாக வங்கக்கடலில் ரெமல் புயல் வரும் மே 11 முதல் 20க்குள் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பாக 200 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக உருவாகும். கரையை கடக்கும் இடம் பொறுத்தமட்டில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம், மியான்மரில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் அஸ்னா புயல் உருவான பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அதாவது உருவாகும் போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை வரும் மே மாதம் 29, 30, 31 அல்லது ஜூன் 1, 2, 3 தேதிகளில் பருவமழை தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதக சூழல் தென்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.